திக்குமுக்காடி கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள், என்ன செயல் செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும், என்ன பிளான் போட்டால் நமக்கு வெற்றி கிடைக்கும், ஏதாச்சும் ஒன்று பண்ணி நான் சக்ஸஸ் ஆகணும் சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் குழம்பி இருக்கிறேன் சார் அப்படின்னு பெற்றவங்களுக்கு இந்த பதிவு. ஏன்னா இன்றைக்கி டுடே கடவுள் என்ன கணக்கு போடுறாருன்னு தெரிஞ்சுக்கணும். கடவுள் போடுற கணக்கு தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளால் எதையும் ஃபேஸ் பண்ண முடியும். நம்ம தான் கணக்கு போடுறோமே, அது கடவுள் அக்செப்ட் பண்ணுவார்னு நினைக்காதீங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் இறைவனிடம் தோற்று விடுவோம். ஆமாம், உண்மை. இறைவன்னா என்ன? நம்ம நம்பிக்கையை முழுமையாக நம்ப மாட்டோம். நம்ம முதல்ல நம்மளை நம்பணும். நம்ம வைக்கிற நம்பிக்கையை முழுமையாக நம்பணும். அப்போ தான் இறைவன் நம்மளை காப்பாற்றுவார். எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு கட்டம் வரும். ஒரு அடி தள்ளி போகும்போது நம்ம வச்ச நம்பிக்கையே ஒரு ரப்பரால் அழிச்சிருவோம். திரும்ப அப்பப்போ யோசிப்போம், நம்ம வாழ்க்கையில் கரெக்டாக தான் போகிறோமா அப்படின்னு. சரியாக தான் செய்கிறோமா? சுக்கிர பகவானை ஆட்சிநாதனாக கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். இந்த சுக்கிரன் ஆட்சினா என்னங்க? கண்டிப்பாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன், சந்தோஷத்துக்கு பஞ்சம் வராது. மகிழ்ச்சி நிறைய இருக்கும். கையில் காசு இருக்கோ இல்லையோ, மகிழ்ச்சியை நம்ம எப்படியோ வர வச்சுருவோம். 10 பேருக்கு உதவி செய்யணுன்ற ஆசை இருக்கும். அன்னதானம் போடணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும். மற்றவங்கள மகிழ வைக்கணுன்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு தைரியமாக பேசணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். இது எல்லாமே ரிஷபத்தோட ஒரு பெரிய பலம். என்றைக்குமே கப்பல் கவுந்துச்சுன்னு கன்னத்தில் கை வச்சுட்டு உக்காந்துட்டு இருக்க மாட்டீங்க. எப்போவுமே அந்த எண்ணம் ரிஷபத்துக்கு தோணாது. இப்படி வச்சுருக்க கையை ரிஷபராசிக்காரங்க யோசிக்கணும். யோசிங்க, ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும் அப்படின்னு இப்படி தட்ட ஆரம்பிச்சிங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு தெய்வம் போகிற கணக்கு சரியாக தெரிய வரும். கடவுளுடைய கணக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் அவனை தாண்டி ஒன்றுமே இல்லை, அவன் மட்டும்தான். அவன் எங்கே சார் இருக்கான், கூப்பிடுங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சில பேர் சொல்லுவாங்க, நீ வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் ஏன் கடவுள். நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் கடவுள். நம்ம எது மேலே நம்பிக்கை அதிகமாக வைக்கிறோமோ அதுதான் கடவுள். நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு உறவு மேலே நம்பிக்கை அதிகமாக வைப்போம், முழுமையாக வைப்போம். அந்த உறவு நம்மளை ஏமாற்றிடும். பார்த்துருக்கீங்களா? ஏமாற்றிட்டேன்னு சொல்லிட்டு நம்பிக்கையை குறைச்சிடக்கூடாது. இப்போ தான் அதிகமாக நம்பிக்கை வைக்கணும். இது என்னங்க வித்தியாசமாக இருக்குது? ஆமாம், ஏமாற்றினது நம்ம வச்ச நம்பிக்கையை ஏமாற்றலாமா? நேரம், அவனுடைய நேரம். நீங்கள் அந்த நம்பிக்கையை மீண்டும் கான்ஃபிடென்ட் ஆக்கும்போது மீண்டும் அவன் உங்கள் நம்பிக்கையை கண்டிப்பாக காப்பாற்றுவான். அதுவும் நேரம். அப்போ நம்பிக்கையை நீங்கள் இன்னும் அதிகப்படுத்தும் போது பிஸ்னஸ் டவுன் ஆனாலும் திருப்பி முன்னுக்கு வந்துடுவீங்க. ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் நடக்காமல் காரியங்கள் தடைப்பட்டாலும் மீண்டும் அந்த காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே அப் டவுன் மாதிரி, டவுன் வரும். அந்த இடத்துல தான் நம்பிக்கை அதிகமாக தேவை. இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு ஆட்சின்றதுனால சுக சந்தோஷத்தை கண்டிப்பாக முழுமையாக கடவுள் கொடுக்க போகிறார். நீங்கள் ஏதாச்சும் ஆசைப்படுங்க. நீங்கள் எந்த பகுதியில், எந்த சூழ்நிலையில், எந்த வழியில் நீங்கள் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் ஒரு முன்னேற்றத்தை பெறுவீங்க. இன்றைக்கி கணக்குப்படி தெய்வ கணக்கு உங்களை உயர்த்தும். தெய்வ கணக்கு, நான் இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கோ அதை படி பேசுகிறேன். இந்த பிரபஞ்சம் உங்களை உயர்த்தும். நீங்கள் நம்புங்க, இதுதான் தெய்வத்தின் கணக்கு. யாரையும் நம்பாத, தைரியமாக இருங்க. யாரையும் நம்பாதீங்க. இதை கான்ஃபிடண்ட்டாக வச்சுக்கோங்க. உங்கள் தைரியம் தான் உங்களுடைய அழகு. ரிஷபராசிக்காரர்கள் பல நேரங்களில் ஓமையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் காது கேட்காதவர்களாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் கண்ணு தெரியாத போல நடிக்க வேண்டும். ஏன்னா சூழ்நிலைகளுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சுட்டோன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு கெட்ட பேர் தான் வரும். சூழ்நிலைகளுக்கு பதில் சொல்லவே கூடாது. இதை முதல்ல கான்ஃபிடண்ட்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் ரிஷபராசியில் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த கோவிலுக்கு சென்று எந்த தெய்வத்தை வணங்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரிஷபராசிக்காரங்க ஒரு 1000 லைக் போடுங்க. உங்கள் குடும்பத்தில் யார் யார் எந்தெந்த ராசியும் சனி பயிற்சி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சுக்கிரன் ஆட்சி, சந்திரன் உச்சம், 2 பேரும் மூலக்காரர்கள். மூலக்காரங்க என்ன பண்ணணும்? மூலையில் போய் உட்காடுறதா? கிடையாது. முடங்கி இருப்பதா? கிடையாது. அப்போ மூலக்காரர்கள் என்ன பண்ணணும்? எந்த நேரத்தில் எப்போ பேசணுமோ அப்போ தான் பேசணும். சமயோஜன புத்தின்னு பேர் அதுக்கு. சந்திரனே உச்சம் பெற்றிருக்கிறான். பௌர்ணமி அன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பிரகாசம் கிடைக்கும். பெரியவர்களை பார்த்தா ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும். இன்னும் மரியாதை கூடணும்னு நினைக்கணும். ஒரு பகையை கூட நம்ம நட்பாக மாற்றுறதுக்கு ஒரு எண்ணம் உருவாகும். இதெல்லாம் ரிஷபத்தோட பெரிய மகிமை. ஏன்னா சந்திரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராசி. கரெக்டாக ஸ்கெட்சை போட்டு சதுரங்க விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த சதுரங்க ஆட்டத்தை தனக்கு சாதகமாக விளையாட வைப்பவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். இப்படிப்பட்டவங்க நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு எப்படி டைம் இருக்குது தெரியுமா? இதை தான் தெய்வம் கணக்கு போட்டு சொல்லுது. இது உனக்கான ஆட்டம். இந்த சதுரங்க ஆட்டத்தில் நீ இப்போ சக்ஸஸ் ஆக முடியும் ராஜா. நீ இப்போ சக்ஸஸ் ஆக முடியும். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அனைவரையும் அணைத்துக்கொள். எப்படி? எல்லாரையும் அணைச்சிக்கணும், விட்டுடக்கூடாது. இந்த புளி மூட்டைன்னு சொல்லுவாங்க, நெல்லிக்காய் மூட்டைன்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சிருப்பீங்க. அதெல்லாம் பழைய கால பழங்குடிகள். என்றைக்குமே நெல்லிக்காய் மூட்டை மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. அதே மாதிரி புளி மூட்டை மாதிரி இருக்கணும். புளி ஒன்றுக்கு ஒன்று பிசைஞ்சு இருக்கும். தேவையோ தேவையில்லையோ அது கிட்டேயே வச்சுக்கணும்.
இன்றைக்கி அதை யூஸ் பண்ணாத மாதிரி தெரியும். அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லாத மாதிரியும் தெரியும். ரிஷபராசிக்காரங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் தான் சொன்னேன், நீங்கள் இப்படி வைக்கிற ஆள் இல்லை, இப்படி வைக்கிற ஆள், இப்படி தட்டுற ஆள். அப்போ என்னென்னா, இன்றைக்கும் ஒரு விஷயம் யூஸ் இல்லாமல் இருக்கும், அதை தூக்கி போட்டுறக்கூடாது. அனைவரையும் அணைத்து கொள்ள வேண்டும். இது முதல் செய்தி. இதுதான் தெய்வத்தோட கணக்கு. இது தெய்வம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சக்ஸஸ்ஸு. இதுதான், எல்லாரையும் அணைச்சிக்கோ, நீ நல்லாரு. எல்லாராலும் உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்க போகுது. ஓட்ட சைக்கிளும் ஓட்ட போட்டும் ஒரு நாளும் உதவாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படி நினச்சி ஒரு ஓட்ட சைக்கிளையும் ஒரு ஓட்ட போட்டையும் ஒரு நாளும் உதவாதுன்னு தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. அதை தூரத்தில் வச்சுருக்கணும். நல்லா கவனிங்க. சிம்பிள் மேட்ரு. ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி தெய்வம் சொல்கிற கணக்காக தான். இன்றைக்கி கிட்டே இருக்கிற ஒரு விஷயத்த உதவாதுன்னு நினச்சி தூக்கி போட்டுறாத. அதை தூரத்தில் வை. அது ஒரு நாள் உங்களுக்கு உதவி செய்யும். அந்த ஓட்ட சைக்கிளும் உங்களுக்கு உதவி செய்யும், அந்த ஓட்ட போட்டும் உதவி செய்யும். அதாவது கண்காட்சிக்காச்சும் அது உதவி செய்யும். அதனால் உங்களுக்கு சில்லறை கொட்டும். உண்மை. உன் மூல கணக்கு சரியாக இருக்கும். இதுதான் தெய்வத்தின் கணக்கு. இந்த நேரம் பார்த்து உங்களுக்கு வருவாங்க. இன்றைக்கி கவனிச்சிக்கங்க. நல்ல ஒரு இடம் வச்சுருப்பீங்க, அது ஒன்றுமே வேலைக்காகாது, எனக்கு கொடுத்துட்டு இன்னொருத்த வந்து கேட்பான். கொடுக்காதீங்க. சில பேர் இந்த இடத்துல நிலத்தை வாங்குன்னு சொல்லுவாங்க, விலை ஏறிட்டுருக்குன்னுவாங்க. பார்த்து உஷாராக இருங்க. இப்போ உங்களை வச்சு மூல செலவு பண்ணுவாங்க. ஒத்துக்காதீங்க. அதனால தான் இவ்வளோவும் பிரச்சனை தான். ஒத்துக்காதீங்க. எதையும் தூரத்தில் வைங்க. தேவைப்படும். உங்களை மூல செலவு பண்ணுறதுக்கு விட்டுறாதீங்க. இதுதான் தெய்வத்தின் கணக்கு. தெய்வம் உங்ககிட்ட சொல்கிறது அதுதான். எதுக்கு வெயிட்டிங்? ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்றாங்களே, ஒரு ஹீரோ படத்தில் சொன்னால் நம்புகிறோம்ல, கை தட்டுறோம்ல. இன்றைக்கி ரிஷபராசிக்காரங்க, நீ தான் ஹீரோ. நீங்கள் இப்போ வெயிட்டிங்கில் இருங்க. உங்களுக்கான சக்ஸஸ்ஃபுல் டைம் கடவுள் கொடுக்க போகிறாரு. இது தெய்வத்தின் கணக்கு. நீங்கள் சிவனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள். சிவபெருமான் உங்களுக்கு சரியான நேரத்தில் உதவி செய்ய போகிறார். ஓட்ட சைக்கிளையும் ஓட்ட போட்டையும் ஒரு நாளும் உதவாதுன்னு தூக்கி எரிஞ்சிடாதீங்க. தூரத்தில் வச்சுருங்க, அது உதவி செய்யும். வாழ்த்துக்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் ரிஷபராசியில் என்ன நட்சத்திரம்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச கடவுள் பேரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ள ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சிரமத்தை கொடுத்தது எதுக்குன்னா உங்களை பக்குவப்படுத்தினார். நீங்கள் இனிமேல் நிறைய சேவிங்ஸை பண்ண போகிறீங்க. உங்கள் தொழிலை விஸ்தாரம் பண்ண போகிறீங்க. ஒரு புதிய வியூகங்கள் வளர்க்க போகிறீங்க. சுப காரியங்கள் உங்கள் வீட்டில் நடத்த போகிறீங்க. இது வரைக்கும் கொஞ்சம் தெம்பு குறைஞ்சி இருந்தது. அதான் சொன்னேன், கீழே இருந்த நீங்கள் மேடை மேலே வர போகிறீங்க. பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் நமக்கு வேணும். இந்த 11ஆம் இடம்ன்றது பலம் கொண்ட வீடு. சினம் கொண்ட சிங்கத்தையும் நிச்சயமாக நீங்கள் செதற வைப்பீங்க. உங்களை யாராவது சிங்கம் மாதிரி மிரட்டி கர்ஜித்தாங்கன்னா நீங்கள் மதம் பிடிச்ச யானை மாதிரி என்ன பண்ணுவீங்க? தூக்கி விளாசுவீங்க. அது மாதிரி நீங்கள் மதம் கொண்ட யானை. 11ஆம் இடம் சிறப்பான இடம். உங்களுடைய பலத்தை கண்டு எல்லாரும் ஓடி ஒளிய போகிறாங்க. அதில் ஒழிஞ்சும் போவாங்க. இதுதான் உங்களுடைய நேரம். நல்ல நேரம். குட் டைம். இந்த 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துக்கு சனி உள்ளே என்ட்ரி ஆகிறாரு. இந்த மார்ச்லேருந்து உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். 3 வருஷம் உங்களுடைய ட்ராவல். அதனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு குறை இல்லை. நன்றி.